வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரு பார்க்க கோடி நன்மைகள் என்று சொல்வார்கள். அப்படி குரு பார்க்க வேண்டுமென்றால் குரு பயிற்சி நடந்தே தீர வேண்டும். அப்படிப்பட்ட குரு பயிற்சி நடக்கப் போகிறது, உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கப் போகிறது என்பதை இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீனம் என்றாலே கால புருஷத்துப்படி 12ஆம் வீடாக வரக்கூடியது. மீன ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு 2 தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது மே மாதம் 1ஆம் தேதி இடப்பெயர்ச்சி அடைகிறார். 3ஆம் வீடு ரிஷபத்துக்கு போறாரு. 2ஆம் வீட்டை விட 3ஆம் வீடு கொஞ்சம் சுமார் தாங்க. ஆனா சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்தது நடக்கும். அந்த சில விஷயங்கள் எவை? அதுல முதல்ல நடக்கக்கூடியது திருமணங்க. திருமண வாழ்க்கையில் தடை, பிரச்சனை, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள் நிச்சயம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிரிந்த நண்பர்கள், பிரிந்த காதல் கண்டிப்பான முறையில் ஒன்று சேரும். நண்பர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் சரியாக போயிடும். இழந்த பணம் மீண்டும் கிடைக்கும். ஸோ அதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நிம்மதி கிடைக்கும், கவலைப்பட தேவையில்லை. இதற்கு அடுத்தபடியாக பதவி வாய்ப்பினை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றத்தோடு பதவி உயர்வு நிச்சயம் உண்டு. குடும்பத்தில் வாரிசு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் லாப பணம் வசூலாகும் நேரம் இது. பாசத்திற்காக பல விஷயத்தை விட்டு கொடுத்து இழந்திருப்பீர்கள். அப்படி நீங்கள் எவையெல்லாம் இழந்தீர்களோ அவையெல்லாம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் கிடைக்கும். 3ஆம் வீடு என்பது தைரிய வீரிய விஜயஸ்தானம். அப்படி 3இல் அமர்ந்திருக்கக்கூடிய குருவான் மூலமாக முயற்சிகள் இனிமேல் சுபமாக முடியும், அதாவது வெற்றியாக முடியும். மேலும் வெற்றி வாய்ப்பு நல்ல வழியில், சரியான வழியில் கிடைக்கும். தவறான நண்பர்கள், தவறான பழக்க வழக்கம், தவறான வாழ்க்கை துணை, இதையால் தடுமாறி போன உங்களுடைய வாழ்க்கை இனி நிலையானதாக மாறும், சரியானதாக மாறும். அப்படி 3இல் அமரக்கூடிய குருவான் உங்களுக்கு நல்ல வேலை செய்ய போகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேலும் இளைய சகோதர சகோதரர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் சரியாக போய்விடும். வண்டி வாகன சேர்க்கைகள் கண்டிப்பான முறையில் மாற்றம் உண்டு. மேலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதேபோல் குருவனுடைய 5ஆம் பார்வை கன்னியில் பதிகிறது. உங்களுடைய மீனத்திற்கு அது 7ஆம் வீடாக அமைகிறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி திருமண யோகமும், நண்பர்கள் யோகமும், உறவுகளுடைய வழியில் உதவிகளும் நிச்சயம் உண்டு. வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த 7ஆம் வீட்டில் ஏற்கனவே கேதுவான் இருக்கிறாரு. அதனால வாழ்க்கை துணை வழியில் அவங்களுக்கு ஏற்பட்ட உடல்நிலை குறைபாடு சரியாகி போய்விடும். அதனால மருத்துவ செலவு இனி இருக்காது, பயப்பட தேவையில்லை. 7ஆம் பார்வையாக, அதாவது குருவுடைய 7ஆம் பார்வை விருச்சிகத்தில் பதிவு. உங்களுடைய மீனத்திற்கு அது 9ஆம் வீடு. தாய் தந்தையருடைய உடல்நிலை சரியாகும். பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். பதவி வாய்ப்புகள் தேடி வரும். கௌரவ பெயர்ப்புகள் கிடைக்கும். அடுத்து குருவுடைய 9ஆம் பார்வை என்பது மகரத்தில் பதிகிறது. உங்களுடைய மீனத்திற்கு அது 11ஆம் வீடு. லாபம், பணம் வசூலாகும். மூத்த சகோதர சொல்ல நன்மைகள் நடக்கும். நிலம் மற்றும் மின்சாதனம் பொருட்கள் மூலமாக, உங்களுடைய தொழிலில் பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் மூலமாக, எதிர்பாராத விற்பனையின் மூலமாக, வாங்குவதன் மூலமாக லாபங்கள் பார்ப்பீர்கள். ஸோ இது நடக்க வாய்ப்பு உண்டு. உடன் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள், உங்களோடு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், இவர்கள் மூலமாக எதிர்பார்க்காத உதவிகளும் நன்மையும் லாபமும் நிச்சயமாக கிடைக்கும். 3இல் இருக்கக்கூடிய சுபகுரு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு, முயற்சிக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பார். அதில் எந்த சந்தேகம் இல்லை. முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்வார்கள். இப்பொழுது உங்களுக்கு அது பெருவினையாக்கும். உங்களுக்கு பயன்படுத்திக்கங்க, சரிங்களா? ஸோ நல்லது. நாம் இன்றைய பதில் மீனராசிக்கு பிறந்தவர்களுடைய பலங்களை பற்றி பார்த்தோம். இது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.